ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாராலையும் ஆலயத்திற்கு வர முடியாது. ரட்சிக்கப்பட்ட நமக்கே பல சூழல்ல ஆலயத்திற்கு வர முடியாத காரணங்கள்லாம் அமைந்திருக்கு. ஆமென். ஆனாலும் கர்த்தர் நமக்கு தயவாய் ஜீவனை கொடுத்து நம் வாழ்வதற்கு தேவையான எல்லா உபகாரங்களையும் செய்த கர்த்தருக்கு நம் கரங்களை உயர்த்தி உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். எத்தனை பேர் உற்சாகத்துடன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்திருக்கீங்க? ஆமென். யாரெல்லாம் உங்களை தன்னை ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வந்திருக்கீங்க? ஆமென். நம்ம தாவீதை போல நாம் நடனமாடி அவருடைய சமூகத்துல நாம் ஆர்ப்பரிக்க போகிறோம். ஆமென். அவரே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறார். தாவீதை போல நடனமாடி என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். 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 ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கரங்களை உயர்த்தி ஏசப்பா Thank you, ஸ்தோத்திரம், Lord. ஏசப்பா நன்றி நிறைந்த இதயத்தோடு ஏசப்பா we worship you, Lord. ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை உணர்ந்த இதயத்தோடு பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், அபிஷேகம் செய்தவரை பார்த்து, ஏசப்பா ஸ்தோத்திரம், அந்நிய பாஷை கொடுத்தவரை பார்த்து, ஏசப்பா ஸ்தோத்திரம், வரங்களினாலே நிறைத்தவரை பார்த்து,
தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் உட்பூரித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் உட்பூரித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம் ஜீவ புஸ்தகத்தில் நம் பேரை முன்குறித்திருக்கிறாரே. வருகைக்கு நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரே. சகல காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரி. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் தாவீதா மாறிக்கீங்க? ஆனந்த துதி ஒலி என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை உயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதிநிலை ஏகுவோமே, ஆசி திரும்பப் பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டவருக்கு முன்பாக ஆகாய விண்மீனாய் அவர் அந்த ஜனம் உடன்படிக்கை பெட்டிக்காக இயேசுவுக்கு முன்பாக பழிக்கும். சத்தத்தை உயர்த்தி ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அருந்திடும், விடுதலை பெருவிழா. நுகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம்.
துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி ஆதி நிலை எகுவோமே, ஆசித்திருக்க பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மானையாகும். சிறை வாழ்வு மாறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கைத்தட்டலைக்கம் தேவா தேவனுக்கு கொடுப்போமா? ஆமென். நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரே கர்த்தர் அவர்தான். ஆமென். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்மளை கண்ணோக்கி பார்த்து நம் தாழ்மையில் இருக்கிற யாராவது பார்ப்பாங்களா? நம்ம ரொம்ப சீப்பாக இருக்கும், ரொம்ப தரக்குறைவாக இருக்கும் அப்படின்னா யாராவது நம்மளை நோக்கி பார்ப்பார்களா? ஆனால் அந்த நிலைமையில் கர்த்தர் நம்மளை பார்த்து அவருடைய ரட்சிப்பை கொடுத்து கரம் பிடித்து அழைத்து இன்றைக்கு நம்ம ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அவர் உட்கார செய்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு நல்லவர். ஆமென். அந்த தேவனுக்கு முன்பாக இரு கரங்களை விரித்து நீ செய்த எல்லா நன்மைக்காக நன்றி ஆண்டவரே. அவர் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நீங்கள் இத்தனை வருடங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களே, ஒரு வருடமாவது கர்த்தர் நம்மளை குறைவாய் நடத்தி இருக்கிறாரா? ஒரு நாளாவது கர்த்தர் நம்மளை அப்பத்திற்கு அலைந்து திரிய வச்சிருந்திருக்காரா? இல்ல. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர் அனைத்தையும் தருகிற தேவன். அவர் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அவர் நம்மளுடைய பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மை நோக்கி பார்ப்பார். நம்மளுடைய ஒரே வேலை அவரை துதிக்கிறது மட்டும்தான். நம்மளுடைய ஒரே வேலை அவரை பார்ப்பது மட்டும்தான். நம்மளுடைய ஒரே வேலை நம்மளுடைய கரங்களை உயர்த்தி இந்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துறது மட்டும்தான். அதற்காக தான் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். உலகத்தில் இருக்கிற ஒரு சில கூட்டம் பாதாளத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து ரட்சித்து நமக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து அவரை பிதாவே என்று அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்து நம்மை பரலோகத்தின் பிரஜையை அவர் மாற்றிருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு நல்லவர். ஆமென். அந்த தேவனை பார்த்து நாம் பாட போறோம். அனைத்தையும் அருளிடும் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என்னை உயர்த்திடும் என் தேவனே, அனைத்தையும் அருளிடும். கர்த்தர்ட்ட சொல்லுங்க, எனக்கென தந்திடும். உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவனே, கரங்களை விரித்து யெகோவா இடங்களில்
பெய்யட்டுமே மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா உலகத்தை ஜெயிக்கிற பராக்கிரமசாலியே நீ இந்த பலத்தோடே போ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் யெகோவா ஈரே யெகோவா விசுவாசத்தோடு யெகோவா ஈரே யெகோவா 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 ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில் அங்கே நான் சுகமானேனே என் தேவனே சிலுவையில் நம்மளுடைய எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் சுமந்து கொண்டிருக்கிறார் நம்ம சரீரத்திலே காணப்படுகிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுப்பீராக சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில் அங்கே நான் சுகமானேனே என் தேவனே ராஃபா ராஃபா யெகோவா ராஃபா உங்க சத்தத்தை உயர்த்தி சுகம் தருகிற தேவனை நோக்கி சுகத்தை கேட்பீங்க ராஃபா யெகோவா ராஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷாலோம் யெகோவா கர்த்தர் குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக எல்லா பிரிவினைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அர்த்தமாவதாக பெரிய கைத்தட்டல் ஆமென் கர்த்தர் நம்மளுடைய சரீரத்தில் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் ஆமென் அது எந்த இடத்துல பலவீனம் இருந்தாலும் சரி வயிற்று பகுதியில் இருந்தாலும் சரி முதுகு பகுதியில் இருந்தாலும் சரி கைகள் பகுதியில் இருந்தாலும் சரி அந்த தேவன் சிலுவையிலே நம்மளுடைய நோய்களை சுமந்து இன்றைக்கு நம் மத்தியில் அவர் யெகோவா ராஃபாவா நம் மத்தியில் அமர்ந்திருக்கிறார் ஆமென் அந்த தேவன் நம் மத்தியில் நம்மளுடைய ஆவியை இன்று கர்த்தர் ஊற்றுவார் ஆமென் ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே பெருமழையாய் பெய்யட்டுமே ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே பெருமழையாய் பெய்யட்டுமே ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே பெருமழையாய் பெய்யட்டுமே ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே பெருமழையாய் உங்க சத்தத்தை உயர்த்தி மழையாய் பெய்யட்டுமே நதியாய் மழையாய் மழையாய் பெய்யட்டுமே
பலிபீடம் காணனுமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ஜாதிகள் முழங்கானுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசு. One more time, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம்,
ஹல்லேலூயா. சங்கீதம் 75 1 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லோருமே சேர்ந்து வாசிக்கலாம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாக இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீர்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அதிலிருந்து வார்க்கிறார். பூமியிலுள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோப்பின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, வார்த்தையானவர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்பேற்று நடத்துங்க. இயேசுவி நாமத்தினால ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. 6வது வசனமும் 7வது வசனமும், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசைகளிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசைகளிலிருந்து ஜெயம் வராது. எங்கேருந்து வரும் ஜெயம்? கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். அல்லேலூயா. நீதிமொழியின் புத்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனத்தில், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 சாமுவேலின் புத்தகத்தில் அப்சலோம் தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக எழுப்பினான். அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இல்லையா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவனுக்கு முன்பதாக எழுப்பினாலும் அநேக ஒரு 50 தனக்கு முன்பதாக ஓடக்கூடிய 50 வீரர்களை அவன் பெற்றுக்கொண்டான். குதிரைகளை, அநேக காரியங்களை அவன் பெற்றுக்கொண்டான். எதுக்காக? தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தில் வர வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகரை வஞ்சித்து தன் வசப்படுத்தி கொண்டானான். ஹல்லேலூயா. என்னதான் அவன் ஆயத்தமாக இருந்து தன்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் வர வேண்டும் என்று நினைத்தாலும் தேவன் அதை நினைக்கல. ஜெயத்தை அவனுக்கு கொடுக்கல. தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். தாவீது நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்து கொண்டே வந்தான். அல்லேலூயா. ஆசாவுடைய நாட்களில் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான். எல்லா விக்கிரக தோப்புகளையும் ஒன்றுமில்லாம் நிர்மூலமாக்கி போட்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தபடினாலே அவனுடைய ஆட்சி காலங்களில் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அங்கே அமைதல் காணப்பட்டது. சந்தோஷம், மன மகிழ்ச்சியோடு அவர்கள் அந்த தேசத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இதை அறிந்த எத்தியோப்பியா அவன் 10 லட்சம் பேர் அவனுக்கு விரோதமாக எழும்பின பொழுது சேரா பயப்படலை, மாறாக தேவனை நோக்கி பார்க்குறான். பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உமக்கு உதவி செய்கிறது லேசான காரியம் ஆண்டவர். கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. இவன் எவ்வளவோ ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தான் இல்லையா, 10 லட்சம் வீரர்களை கொண்டு வந்தான். ஆனாலும் ஜெயம் பெறவில்லை. கர்த்தர் ஆசாவோடு இருந்தபடினாலே தேவன் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். அல்லேலூயா. இப்படியாக தாவீதுடைய நாட்களில் பார்க்கும்போது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே தான் வந்தான் என்று நம்ம பார்க்கின்றோம். அல்லேலூயா. தானியேலுடைய நாட்களிலும் சரி, அவருடைய 3 நண்பர்கள் அவர்கள் ஜெபத்தினால தான் ஜெயத்தை பெற்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சிங்கக்கபியில் போட்டாலும் சூளையில் போட்டிருந்தாலும் அவர்கள் தேவனை தன் வசப்படுத்தி கொண்டிருந்தார். தேவனை முன் வைத்தார்கள். தேவன் மீது ரொம்ப நிச்சயமாக அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என்னை விடுவிப்பார் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தபடினாலே அவர்கள் செய்த அந்த ஜெபந்தான் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தது என்று பார்க்கின்றோம். அல்லேலூயா. அப்போ ஜெபத்தினுடைய மேன்மையை நாம் காண முடிகின்றது. தேவன் ஜெயத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நியாயாதிபதியாகவும் இருக்கின்றார். அதை தான் 7வது வசனத்தை வாசிப்போம். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை
உயர்த்துகிறார். 2வது வசனத்தில் நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பாராம். ஹல்லேலூயா. அவர் நீதி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஜெயத்தை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, நீதியையும் செய்கிற தேவனாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவன் யாரையெல்லாம் அவர் தாழ்த்துகிறார் என்று பார்த்தோம் அப்படின்னா, துன்மார்க்கர் யாரெல்லாம் அவருக்கு பிரியமா இல்லையோ, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியிலையோ தேவன் அவர்களை தாழ்த்துகின்றார். ஹல்லேலூயா. எவனை உயர்த்துகிறார் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் அவருக்கு நீதிமானாக இருக்கிறாரோ, அவருடைய கண்களுக்கு பிரியமாக இருக்கிறார்களோ கர்த்தர் அவரை எல்லாம் உயர்த்தி வைக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நம்ம பார்த்தோம்னா, தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றார். யாருக்கு? வீம்புக்காரருக்கும் துன்மார்க்கருக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றார். என்ன எச்சரிப்பு என்று பார்த்தோம் அப்படின்னா, வாசிக்கலாம் 4:5. வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாக உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசக்கூடியவர் தான் அதிகமாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், செயல்கள், சபைக்கு விரோதமாக நடக்கக்கூடிய காரியங்கள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். ஹல்லேலூயா. இப்படியாக அநேகர் இந்த வேதத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அநேகர் யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டார்கள், யாரெல்லாம் உயர்த்தப்பட்டார்கள் என்று பார்த்தோம் அப்படின்னா, அநேக சம்பவங்களை நாம் காண முடிகின்றது. ஹல்லேலூயா. அப்படியாக ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தாழ்த்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள்? பார்வோனுடைய நாட்களில் கர்த்தர் சொல்கிறார், மோசைக்கிட்டையும் ஆரோன்ட்டையும் சொல்கிறார், நீ இப்போ பார்வோன்ட்ட நீ ஜனங்களை அந்த வனாந்தரத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாக விட வேண்டும் அப்படின்னு சொல்லி விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் பேசுகிறாங்க. அப்போ பார்வோன் ஒரு வார்த்தை சொன்ன, நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? உருவாக்கின தேவனையே யார் என்று கேட்குறான் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவனுக்குள்ள அவனுடைய இருதய கடினம் இருந்திருக்குன்னு பாருங்க. தன்னை படைத்த தேவனையே நான் அறியேன்னு சொல்கிறான். அவர் யார்? நான் அறியேன். கர்த்தர் அடியை போட்டார், அநேக வாதைகளை கொண்டார். ஹல்லேலூயா. அவன் தனக்குள்ள அவனா அந்த தேசத்திற்கு தலையை உயர்த்தி இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அதை நிறைவேற்றியே காமிச்சார் என்று நம்ம பார்க்கலாம். அதனுடைய ஹிஸ்ட்ரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வாதைகளினால் அவனை வாதித்தார். ஹல்லேலூயா. அப்படியாக ஏலியினுடைய குமாரர்கள் 2 பேர் இருந்தாங்க. அவர்கள் பேலியாலின் மக்களாய் காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்துவதற்காக வரும் பொழுது அவர்களுடைய தகாத காரியங்களை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், வாசிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. சம்பவங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவன் பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள். ஒரு ஆசாரிய குடும்பத்தில் வாழ்ந்து வந்த அவர்கள் கர்த்தருக்காக பலிகளை செலுத்த வரும் பொழுது இவர்கள் தகாத முறையில் பிடுங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. கர்த்தர் அவர்களை வாதிட்டார். ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாகவே அவர்கள் எழும்பினார்கள். அதனால தான் கர்த்தர், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 33வது வசனத்தில் சொல்லுகிறது, கடைசி பகுதி, உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் எழும்பின அப்படின்னாலே கர்த்தர் அவர்களை அடித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம், ஓப்னி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் பேரும் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும், அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் அவர்களுடைய குடும்பத்தில் நடந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய காரியங்கள் அநேக சம்பவங்கள் நம்ம தேசத்தில் காண்கின்றோம். ஹல்லேலூயா. அது கர்த்தர் கரத்திலே ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. சவுலுடைய நாட்களிலும் சரி,
தேவனுடைய வார்த்தையை அவன் கீழ்ப்படியாமல் போனான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். என்ன சொன்னார் அப்படின்னா, அமலேக்கியரை போய் எல்லாரையும் முறியடிக்கணும், யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னார்னா அதை செய்யணும். அது எதற்காக சொல்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவ்விதமாக சொன்ன அந்த வார்த்தைக்கு அவன் செவி சாய்க்கல, மாறாக அவன் புறக்கணித்தபடினாலே தேவன் அவனுடைய ராஜ்யத்தை, அவனுடைய ராஜாவாய் இராதபடிக்கு அவர் புறக்கணித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆரம்பத்தில் இருந்த அந்த அபிஷேகம் இல்லை. காரணம், சாத்தான் தந்திரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். பார்த்துக்குவோம், அப்புறம் பார்த்துக்குவோம். சவுல் அப்படி தான் இருந்தான். ஹல்லேலூயா. நம்மளே ஒன்றும் செய்ய முடியாது, நான் ராஜாவாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்ன பண்ணார், அவனை அடித்தார். அவனே நான்கு கொண்டு சேர்த்தான் என்று பார்க்குறோம் இல்லையா. தன்னைத்தானே எப்படியெல்லாம் வாழ்ந்த தேவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள், எப்படி மாண்டு போனார்கள் என்பது நம்ம எல்லோருக்குமே நன்றாக தெரிந்த சம்பவம் தான். ஹல்லேலூயா. அதே போல தான் பாபிலோன் மாகாணத்தில் சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக நேபுகாத்நேச்சர் நியமிக்கப்பட்டான். அவனுக்குள்ள இருந்த தற்பெருமை அவனை விழத்தள்ளியது. அவனுக்கு ஆலோசனையை கொடுத்தான் தானியேல். ஐயோ, என்னுடைய ஆண்டவனுக்கு இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று அவனுக்குள்ள ஒரு மனபாரம் இருந்துச்சு. அந்த மனபாரத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவனுக்கு உணர்த்தியதை நேபுகாத்நேச்சர்ட்ட சொல்றான், ஒரு ஆலோசனையை கொடுக்குறான். பாவத்திலிருந்து விளையுவாங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க, நல்ல ஆலோசனைகள் தான் கொடுத்தான். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த அந்த பெருமையின் நிமித்தமாக அதை உதாசீனப்படுத்தினான். அந்த ஆலோசனை கேட்கல. 12 மாதங்கள் கர்த்தர் அவனுக்கு குறிப்பிட்ட மாதம் 12 மாதம் தான். ஆலோசனை கேட்காதபடினாலே அவன் மனுஷரிலிருந்து விழுந்து போனான் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரனில் சொல்கிறான், 8வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார் பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதின் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். ஹல்லேலூயா. இப்படியாக துன்மார்க்கருக்கு நேரிடக்கூடிய சம்பவங்களை வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் பேசுகிறார், யோவானோடு பேசுகின்றார். எப்படி பேசுகிறார் என்று பார்த்தோம்னா 14வது அதிகாரத்தில் நம்ம வாஸ்தவ பின்னா, துன்மார்க்கர்கள்லாம் யாரெல்லாம் அந்த துன்மார்க்கர் என்ற முத்திரை, அதாவது சொரூபத்தை வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையினாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ, அப்பேற்பட்ட துன்மார்க்கர்கள் எவ்விதமாக கர்த்தர் வழி நடத்துகிறார் என்று பார்த்தோம் அப்படின்னா 10வது வசனம் 14வது அதிகாரத்தில், தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ துன்மார்க்கருக்கு ஏற்படக்கூடிய காரியங்களை தேவன் கிளியராக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கின்றார். ஆனாலும் மனம் திரும்புவார் ஒருத்தரும் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பார் ஒருத்தருமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார், நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோப்பின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த மாதிரி துன்மார்க்கமாக இருக்க மாட்டேன், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நான் இருக்க மாட்டேன். நானோ எப்படி இருப்பேன், யாக்கோப்பின் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். கர்த்தர் நீதிமான்களுடைய கொம்புகளை எவ்விதமாய் உயர்த்தினார் என்று ஒரு சிலரை குறித்து நம்ம பார்த்துட்டு முடிக்கலாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுடைய தேவன் என்று பெயர் வரத்தக்கதாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தபடினாலே தேவன் சதா காலமும் அவர்களோடு இருந்து அவர்கள் கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் ஆசீர்வதித்தபடினாலே தேசத்திலே பலுகி பெருகினார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு விரோதமாக யார் எழும்பினால் தேவன் அவர்களை மடங்கடித்து போட்டார். ஹல்லேலூயா. அவருடைய தலையை தேவன் உயர்த்தி வைத்து கொண்டே வந்தார். காரணம், தேவனுக்கு பிரியமாய் நடந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தார்கள், கட்டளைகளை அவர்கள் கை கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. மோசேயினுடைய நாட்களில் கர்த்தரே சொல்லுகிறார், இவன் என்னுடைய வீட்டில்
எங்கும் உண்மையுள்ளவன். அப்போ எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாய் நடந்திருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அவருடைய தலையை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவனுடைய பொறுப்பை தேவன் கையில் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண பொறுப்பு அல்ல. கர்த்தர் கூடயே இருந்தார், அவரை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாமளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமானாய் தேவன் நம்மளை மாற்றியிருக்கின்றார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, யோபுவை குறித்து கர்த்தர் சொல்லுகின்றார், சாத்தா பூமி எங்கு சுற்றி திரிஞ்சிட்டு கடைசியில் தேவ சமூகத்திலே போயிட்டான். தேவன் சொல்லுகிறார் சாத்தானை பார்த்து, தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அவன்கிட்ட இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவன்கிட்ட இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தான். அவன் சகலத்தை இழந்து போனாலும் அவனுக்கு அநேக இடர்பாடுகள், அவனுக்கு அநேக பொல்லாப்புகள் ஏற்பட்டாலும் தேவனை மாத்திரம் பற்றி கொண்டான் முடிவு பரியந்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து நம்ம எல்லோருக்குமே நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகின்றார், என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நீதியுள்ள தேவன், நீதியுள்ள தேவன். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகின்றார். கர்த்தர் நம்மளை எல்லாம் தெரிந்து கொண்டதற்கான நோக்கம், நம்மளை அழைத்திருக்கின்றார், நம்மளை நீதிமான்களாக ஆக்கியிருக்கின்றார். ஹல்லேலூயா. நீதிமான்களாய் மாற்றி மகிமையும் படுத்திருக்கின்றார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை மகிமைப்படுத்தினதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய துதியை சொல்லி வருவார்கள் என்பதற்காக. ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் முதல் வசனத்தில் சொல்கிறா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாக இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கின்றது. ஹல்லேலூயா. அவர் செய்த சகல காரியங்களை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை மாத்திரம் நம்ம தொழுது கொள்வோம். அவருடைய நாமத்தினை நாம் துதிப்போம். சதா காலமாக அவரை நம்ம பற்றி கொள்வோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் வழி நடத்துவாராக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நாம் கவனிக்கிறதை தாண்டி கொஞ்சம் நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாய் இன்றைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சபையை, அதாவது உங்களை, சில காரியங்களை கற்றுக் கொடுத்து ஞாபகப்படுத்த வைக்க விரும்புகிறார். நாம் பல காரியத்தில் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால இயேசு நமக்கு சொன்ன முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் மறந்து செயல்படுகிறோமோ என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழும்புகிறது. கர்த்தர் இதை பேசினபடியினால். எனவே நான் ஒரு கேள்வியோடு ஆரம்பித்து பின்பு தேவன் இன்னைக்கு பேச வேண்டிய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், அவர் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகம் பரமேறுவதற்கு முன்பதாக சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தினுடைய கடைசி பரியந்திலும் நீங்க எனக்கு என்னவாயிருங்க? யாருக்கு சாட்சியா இருக்கணும்? ஆமென். ஹல்லேலூயா. சோ உன்னதத்திலிருந்து பலன் வருகிற வரைக்கும் நீங்க எருசலேம்ல காத்துருங்க. அந்த உன்னதத்தின் பலன் வந்த பொழுது நீங்கள் எருசலேம்லேயும் யூதேயாவிலும் பின்பு சமாரியாவிலும் பின்பு உலகமெங்கிலும் நீங்கள் என்னவாயிருங்கள். இது யாருக்கு தேவன் சொல்லுகிறார்? சீஷர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் யாவரும் கர்த்தருடைய சீஷர்களாய் இருக்கிறீர்கள். இந்த வார்த்தை பேதுருவுக்கு, அன்றைக்கு இருந்த யோவானுக்கு, அன்றைக்கு இருந்த அந்த 11 சீஷர்களுக்கு மட்டும் கர்த்தர் சொல்லவில்லை. அதை யாருக்கெல்லாம் சொல்லுகிறார் என்றால், யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அவரிடத்தில் வருகிறார்களோ அவர்கள் எல்லா பேருக்கும் இந்த கட்டளையை கொடுக்கிறார். தி கிரேட் கமிஷனை கொடுக்கிறார். அது என்ன கட்டளை? நீங்கள் உலகம் எங்கும் என்னவா இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். சரி, சாட்சியா இருக்கிறீங்களான்ற கேள்வியை நான் கேட்க போறது இல்லை. சரிங்களா? அதை நம்ம பின்னாடி யோசிச்சுக்கலாம். இருக்கிறோமா இல்லையான்றத பின்னாடி நம்ம சாட்சியா இருக்கிறதுனா என்னங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்வியில தான் நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பினேன். இயேசுவுக்கு சாட்சியாய் இருப்பது என்பது என்ன?
கட்டளைகளை கீழ்ப்படிவது, வேற சுவிசேஷம் அறிவிப்பது. என்ன சொல்றீங்க, கேட்க மாட்டேங்குது. மாதிரியாய் நடப்பது, நற்கிரியை செய்வதா? நற்கிரியை அவர்கள் என்னவா? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி, இட் மீன்ஸ் துதிக்கிறது. ஓகே, சொல்லுங்க. சாட்சியா இருப்பதுன்னா என்ன சொல்லுங்க? இயேசுவை போலவே மாறிடுறது. ஓகே, அதான் என்னன்னு கேட்கிறேன். ஆவியின் கனிகளை காண்பிப்பது, இயேசுவுக்கு பிரியமாய் நடப்பது. ஓகே, இயேசு கிறிஸ்துவ ரோல் மாடலா வச்சு நம்ம நடக்கிறது. ஓகே, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது, துதிப்பது. சரி, ஓகே. இது எல்லாம் நீங்க சொன்னது எல்லாமே அடங்கும். நான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை. இது எல்லாமே அடங்கும். பட் சாட்சிகளாய் இருப்பதற்கென்று ஒரு காரியம், சாட்சியாய் இருங்கள் என்று சொன்னா, அங்கிருந்த பேதுருவுக்கு, யோவானுக்கு, அந்திரேயாவுக்கு, பர்த்தலோமிக்கெல்லாம் தெரியும் சாட்சியாய் இருப்பதுன்னா என்னன்னு. அதனால இந்த வார்த்தையை சொன்னோடனே அவங்க கிராப் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இயேசு இதை தான் சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நாம் இந்த சாட்சி என்ற வார்த்தையை எடுத்துக்கிட்ட உடனே அதுக்கு நம்மளாம் ஒரு மீனிங்கை போட ஆரம்பிச்சுக்கிட்டோம். வேதத்தை நாம் ஒப்பிட்டு கனெக்ட் பண்ணி வாசிக்காததுனாலே, நம்ம நிறைய வாசிக்கிறோம், பைபிளை வாசிக்கிறோம். ஆனால் எப்படி வாசிக்கணுமா? கனெக்ட் பண்ணி வாசிக்க வேண்டும். சத்தியங்கள் ஒன்றோடு ஒன்று ஜோடித்திருக்கிறது. ஒரு விஷயத்தை ஆவியானவர் பேசுறாருன்னா அதற்கு ஜோடு இல்லாமல் இருக்காது. அதோட கனெக்ட் பண்ண தெரியணும். இந்த கனெக்ட் பண்ணுவதற்கு ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு படிக்கலாம், புதிய ஏற்பாடு படிக்கலாம், சங்கீத புத்தகங்கள் படிக்கலாம், சரித்திர புத்தகங்கள் படிக்கலாம், நிருபங்களை படிக்கலாம். எல்லாத்தையும் பைபிள்ல எல்லாமே இருக்குது. நீங்க எல்லாமே படித்தாலும் ஆவியானவருடைய மெசேஜ், கர்த்தருடைய மெசேஜ் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. இன்டர்லிங்க்ட் வித் ஈச் அதர், ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாய் புரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இந்த சாட்சியா இருப்பீர்கள் என்பதற்கான ஒரு இன்டர்லிங்க நம்ம தெரியாததுனால தான் நீங்க சாட்சியா இருக்கிறது இல்ல. நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, தேவனை மகிமைப்படுத்தி அவரை பிரஸ்தாபப்படுத்தி அவரை துதிக்கிறோமே, அதுவே சாட்சி என்று நாம் நினைத்து விடுகிறோம். ஹல்லேலூயா. கோயிலுக்கு கரெக்டா போறோம், சாட்சி என்று நினைத்து விடுகிறோம். அல்லது பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறேன், சாட்சி என்று நினைத்து விடுகிறோம். அல்லது நான் பல இடங்களுக்கு போகும்போது நான் நீதியா இருக்கிறேன், நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன், பெர்ஃபெக்ட் என்பதை வெளிப்படுத்துகிறோம். நான் கர்த்தருடைய பிள்ளை, அதனால நான் வசனம் பேசுவேன், கர்த்தருடைய பிள்ளை, அதனால இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறதுனால இதை நாம் சாட்சி என்று நாம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் இயேசு சீஷர்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னபோது அவர் இந்த மீனிங்ல, நீங்க சொன்ன மீனிங்ல அவர் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. அதற்கு பின்பதாக வேற ஒரு காரியம் இருக்கிறது. அந்த காரியத்தை மையப்படுத்தியே இயேசு இந்த வார்த்தையை உபயோகித்தார். நீங்கள் எனக்கு என்னவாயிருங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் அந்த காரியத்திற்கு நேரா நம்ம வழி நடத்தி சொல்வாராக. நாம் யோவானின் புத்தகம், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து யார் வந்து? தேற்றரவாளன் வந்து. தேற்றரவாளன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் திருத்துவத்தில் 3வது நபராய் குறிப்பிடப்படுகிறவர். ஹல்லேலூயா. சோ இந்த திருத்துவ தேவனாய் இருக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் உண்டு, தேற்றரவாளன். அந்த தேற்றரவாளன் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யாரை கண்டித்து உணர்த்துவார்? சொல்லுங்க, யாரை கண்டித்து? பரிசுத்தவானை கண்டித்தார் இல்ல, சபையை கண்டித்தார்
இல்ல. பிறகு யாரை கண்டித்து? உலகத்தை கண்டித்து. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். அப்போ ஆவியானவர் வந்தால் உலகத்தை கண்டிப்பார். ஆமா தானே? ரைட். இந்த வார்த்தையை நீங்க நல்லா கரெக்டா புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். போதும். ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்து உலகம் என்று தேவன் இந்த ஜெனரல், இந்த காமன் எர்த்தை பத்தி பேசவில்லை. அவர் எதை பற்றி பேசுகிறார் என்றால், உலக வழக்கத்தின்படி நடக்கிறவர்கள், தேவனை அறியாதவர்கள், இயேசுவை விசுவாசியாதவர்கள், ஹல்லேலூயா, இவர்களை கர்த்தர் உலகத்தார் என்று அழைக்கிறார். அந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவதற்காக பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன். அவர் வந்து இவர்களை கண்டித்து உணர்த்துவார். அதிலையும் எதை பற்றி கண்டித்து உணர்த்துவாராம்? முதல் காரியம் கர்த்தர் சொல்கிறார், அவர் வந்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இரண்டாவது, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். மூன்றாவது, நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துவார் என்று இயேசு தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டு போனார். ஹல்லேலூயா. சோ இந்த வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மளோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு கிருபை தாரும் ஆவியானவரே. உம்முடைய வார்த்தைகள் இப்பொழுது எங்களுடைய இருதய பலகையில் எழுதப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய எழுத்தாணி இன்றைக்கு எங்கள் நடுவில் இறங்கட்டும். அது எங்களுடைய இருதயத்தில் பதிவிடட்டும். நாங்கள் அப்பொழுது சுத்தமாவோம். வசனம் சொல்லியிருக்கிறதே, உமது வார்த்தையினால் நாங்கள் சுத்தமாவோம் என்று. அந்த வார்த்தையினால் நாங்கள் சுத்தமாகி, நீங்கள் எதற்கென்று எங்களை முன்குறித்தீரோ, எதற்கென்று எங்களை நியமித்திருக்கிறீரோ, அதை நாங்கள் புரிந்து நாங்கள் செயல்படுவதற்கு இந்த வார்த்தை எங்களுக்கு உதவி செய்யட்டும் ஆவியானவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சத்தமா சொல்லலாமே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானவர் வந்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்படிதானே இயேசு சொன்னாரு. அப்போ நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே எப்பொழுது வருகிறார்? ரட்சிப்பை பெற்றதுக்கு பின்பே வருகிறார். ஆமா தானே? ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், ஒருவன் இயேசுவை அறியாத பட்சத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்து தங்க முடியாது. ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய சிஸ்டம். இதுதான் அவருடைய சிஸ்டம். தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியம். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிற மனிதனிடத்திலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வருகிறது. பாவ மனிதனாய் இருந்து இயேசுவை விசுவாசியாதவனிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் வருகிறது இல்லை. ஆனால் இந்த வசனம் மிக கொஞ்சம் தெளிவாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வந்து உலகத்தை கண்டிப்பார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உலகத்தார் இடத்துல வர முடியாது. பரிசுத்தவான்கள் இடத்திலே, அதாவது ரட்சிக்கப்பட்ட இடத்துல தான் வர முடியும். ஆனா உலகத்தை கண்டிப்பார் என்று எழுதியிருக்கிறது. எத்தனை பேருக்கு இது புரியுது நான் சொல்ற காரியம்? ஹல்லேலூயா. அப்போ இதனுடைய சீக்ரெட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாகிய சபையாராகிய உங்களுக்குள் வந்து உங்கள் மூலியமாக தான் உலகத்தை என்ன செய்ய போகிறார்? கண்டித்து உணர்த்த போகிறார். புரியுதா உங்களுக்கு? நேரடியாக அவர் செய்ய போவது இல்லை, செய்ய முடியாது. ஏனென்றால் அவரிடத்தில் பரிசுத்தம் இல்லை. ஏனென்றால் அவரிடத்தில் இயேசு இல்லை. இயேசு இல்லாத இடத்துல, இயேசுவை விசுவாசிக்காத இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். அவர் ரொம்ப ஜென்டில். ஆனா உங்களிடத்தில் தங்கி இருக்கிறாரே, உங்களிடத்தில் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரே, எதற்காக? ஒரு வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம், அப்பொழுது இன்னும் நமக்கு கொஞ்சம் புரிய வரும். 7வது அதிகாரம், அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களிடத்தில் சும்மா இருக்காது. அது ஜீவ தண்ணீரை போல உங்களிடத்தில் ஊறுகின்ற ஊற்றாய் பொங்கி எழும்பி அது உங்களிடத்தில் நதியாய் பாயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆவியானவர் தேவன் வைத்திருக்கிற அந்த சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள் ஆவியை ஊற்றி உங்களிடத்திலிருந்து நதியாய் புறப்பட்டு இந்த உலகத்திற்கு போய் அந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உங்களிடத்தில் இந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். பகல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களிடத்துல தேவன் அபிஷேகத்தை கொடுத்ததற்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு. உங்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருப்பதற்கு ஒரு பெரிய பர்பஸ் இருக்கிறது. அது என்ன பர்பஸ்? அது என்ன பர்பஸ்? பாவத்தை கண்டித்து உணர்த்தணும். ஹல்லேலூயா. நீதியை கண்டித்து உணர்த்தணும். நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்தணும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்னா நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சர்ச்சுக்கு வரதுனால மட்டும், அல்லது நான் பாட்டு பாடுறேன்றதுனால மட்டும், நான் தனியா உட்கார்ந்து பல மணி நேரம் ஜெபிக்கிறேன்றதுனால மட்டும் நான் சாட்சியா இருக்கிறேன் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். நீங்க சாட்சியா இருக்கணும்னா உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் மூலியமாக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் அப்படி செய்வாராக. நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அது மேல பாரம் வரும். இன்னைக்கு நம்ம பாரப்படுவோம், ஆண்டவரே இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தேன் எனக்கு தெரியல, ஆனா இனிமேல் நீங்க சொல்லுகிற காரியத்தை நான் உணர்ந்து என்னிலிருந்து ஜீவத்தண்ணீர் புறப்படுகிற அளவுக்கு நான் உத்தமமாய் நடக்க, உமக்கு பிரியமாய் நடக்க, விசுவாசமாய் நடக்க இன்றைக்கு என்னை டியூன் பண்ணுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, இன்னைக்கு என்னை டியூன் பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை எனேபிள் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்கு என்னை இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு அர்ப்பணிப்போடு இந்த வார்த்தையை கேட்போம். கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், உலகத்திலே பாவம் நிறைவாய் பொங்கி எழும்பி கிடக்கிறது. அதை குறித்து உலகத்தில் யாரும் பேச மாட்டார்கள், யாரும் பேச முடியாது. உலகத்தில் இருக்க பாவத்தை பற்றி உலகத்தார்கள் அது எவ்வளோ பெரிய அது ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வெற்றி உள்ளவனாக இருந்தாலும் பாவத்தை கண்டித்து ஒரு மனிதனால் பேசவே முடியாது. ஏன்னா அது அவனுக்கு பாவம்னே தெரியாது. அப்படி ஒரு காரியம் அப்படி நடந்துச்சுன்னா அது அவனுடைய காரியம் நினைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் யார் மட்டும்தான் பாவத்தை கண்டித்து உணர்த்த முடியும்னா, யார் ஒருவன் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறானோ அவனால மட்டும்தான் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த முடியும். தேவன் மட்டும்தான் உணர்த்த முடியும். ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் மூலியமாக உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவத்தை குறித்து உணர வேண்டும் என்றால், பாவ உணர்வு அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நாம் தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை எப்படி கர்த்தருக்கு நேராக கொண்டு வரலான்ற பார்வை நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓகே, உங்களிடத்துல சில கேள்விகளை நான் கேட்டுவிட்டு சில காரியங்களை உங்களுக்கு நான் சிந்திப்பதற்காக சில பாயிண்ட் உங்க கையில கொடுக்க போறேன். நீங்க கொஞ்சம் ஆழமாய் நீங்க சிந்திக்க வேண்டும். இதை நீங்க சிந்திச்சு நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு தேவனிடத்தில் அர்ப்பணிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. நல்ல கவனிங்க. இந்த உலகத்தினுடைய சிஸ்டமை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் எப்படி செயல்படுது, இந்த உலகம் எப்படி இயங்குகிறது, இன்னைக்கு இருக்கிற இந்த மனிதர்கள் எப்படி எதன் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம கொஞ்சம் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு எது அவனை தூண்டுகிறது? ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு எது அவனை தூண்டுகிறது? எது அவனை பாவம் செய்ய வைக்கிறது? ஏன் அவன் பாவம் செய்கிறான்?
நான் பாவம் என்று சொல்லும் பொழுது அது விபச்சாரமா இருக்கட்டும், வேசித்தனமா இருக்கட்டும், அது பொய்யா இருக்கட்டும், அது களவா இருக்கட்டும், அது போதை வஸ்துகளா இருக்கட்டும், வாட் எவர் மேபி பெருமை அல்லது எல்லா விதமான எரிச்சல்கள், கோபங்கள், கொலைபாதங்கள் எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே பாவத்தினுடைய அண்டர்ல தான் வருது. இந்த பாவம் ஒரு மனுஷனிடத்தில் கிரியை செய்வதற்கான அல்டிமேட் ரீசன் என்ன? சிந்தனை, இச்சை, ஆசை, எண்ணங்கள். சரி, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். பொறாமைப்படாதிருங்கள், எரிச்சல் அடையாதிருங்கள், களவு செய்யாதிருங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்றத நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். அதன்படி நம்ம பின்பற்றவும் செய்யறோம். ஓகே. பொறாமைப்படுங்கள், இச்சையா இருங்கள், களவு செய்யுங்கள், விபச்சாரம் செய்யுங்கள் என்று யாராவது மனித குலத்திற்கு பிரசங்கித்திருக்கிறார்களா? சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா இந்த சிஸ்டம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம எப்படி ஜெபிக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்க முடியும். யாராவது கற்றுக் கொடுக்கிறார்களா? இப்போ உங்க வீட்டு பிள்ளைகளை கொஞ்சம் கவனிங்க. பிறக்கும் போது அந்த பிள்ளை எவ்வளவு பரிசுத்தமா இருக்குது. யாரா இருந்தாலும் குழந்தை பரிசுத்தம் தான், அதுல இடத்துல எந்த தீங்கும் இல்ல. வளர 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 கொஞ்சம் கொஞ்சமா அவனிடத்துல பாவம் வருகிறதை பார்க்க முடிகிறது. முடியுதா? கொஞ்சம் பேசுங்க என்கிட்ட. முடியுதா? ரைட். கொஞ்சம் கொஞ்சமா அவனிடத்துல பாவம் வருகிறதை பார்க்கிறீர்களே, பெற்றோர்களாகிய நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்களா? இந்த மாதிரி பாவம் பண்றா தம்பி, பாப்பா இந்த மாதிரி பாவம் பண்ணுடா அப்படி சொல்லிக் கொடுத்தீங்களா? அப்புறம் எப்படி அவன் பாவம் செய்கிறான்? எப்படி அவனுக்குள்ளே பாவம் என்ற உணர்வு வருகிறது? அப்போ நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அவன் யாரையோ கவனித்திருக்கலாம் அல்லது எங்கேயோ கவனித்திருக்கலாம். இதே கேள்வி அவனுக்கும் போடுவான். யாரையோ ஒருத்தனை கவனிக்கிறான், அவனுக்குள்ள எப்படி அந்த பாவம் வந்தது? அவன் எப்படி அந்த பாவத்தை செய்தான்? அவனும் குழந்தையை பிறக்கும் பொழுது பரிசுத்தமா தானே இருந்தான். இப்படி போனா போய்கிட்டே இருக்கும். அப்ப அல்டிமேட்டா இப்படி நீங்க கொஞ்சம் யோசிக்க ஒரு காரியம் நல்லா புரியும். என்ன புரியும் அப்படின்னா, பாவத்துக்கு பிதாவாய் இருக்கிற சாத்தான் ஏதோ ஒரு தந்திரமான காரியத்தை இந்த பூமியின் மனுஷர்களுக்கு செய்துகிட்டே தான் இருக்கிறான். நான் வேற வார்த்தையில போட விரும்புகிறேன். ஆவிக்குரிய மண்டலத்துல ஆவிக்குரிய சில பொல்லாத ஆவிகள் ஜனங்களுக்குள்ள பாவம் செய்ய தூண்டுகிறது. மனுஷன் செம்மையானவனாக தான் உண்டாக்கப்பட்டான். ஆனால் அவனோ உபாய தந்திரங்களை என்ன செய்து கொண்டானா? அப்போ பொல்லாத ஆவிகள், ஆவிக்குரிய மண்டலத்தில் கிரீச்சுகிற பொல்லாத சேனைகள் என்ன செய்து ஜனங்களை பாவம் பண்ணும்படி அவர்களை தூண்டுகிறது. ஏனென்றால் அவன் பாவம் பண்ணுகிற அவன் தான் பாவம் பண்ணக்கூடிய பிதாவாய் இருக்கிறான், பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கதான் வரான். He is the father of sin. Hallelujah. எனவே அவன் ஜனங்களுக்குள்ளே பாவத்தை விதைக்கிற. நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய மண்டலத்தில் இந்த பொல்லாத சேனைகள் ஒரு மனுஷனை பாவம் செய்ய வைக்க போராடுகிறது. இது யாருக்கும் தெரிகிறது இல்ல. வசனம் நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. இந்த பார்வை உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. இப்போ அந்த சத்தம் அவன் காதிலே எழும்புகிறது. அவன் காதிலே எழும்பின உடனே அது அவனுக்கு நேரடியான போராட்டமாக இல்லை. அந்த பாவம் முதல்ல ஒரு மனுஷன் கவனிக்கும் போது, கேட்கும் போது அது அவனுக்கு இன்பமாக தான் இருக்குது. நல்லா கவனிக்கணும். ஆதாமும் ஏவாளும் இயற்கையாகவே பரிசுத்தமாக தான் உருவாக்கப்பட்டார்கள். அவர்கள் ரெண்டு பேருக்குமே பாவம் செய்ய தெரியாது. பாவம்னா என்னன்னு தெரியாது. தேவனுக்கு உண்மையா இருக்கணும்ன்றது மட்டும் தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் பாவம் செய்ய வைத்தது யார்? கொஞ்சம் பேசுங்க. சாத்தான் பேசினான். சாத்தான் பேசும்போது நீ பாவம் செய்யணும் ஏவாளே, ஆதாமே நீ பாவம் செய்ய வேண்டும் அப்படின்னு போராடுனுச்சா? இல்ல. ஆனால் அவனுடைய போராட்டத்தை ஊசி முனையில் போராடவில்லை, இன்பமாய் போராடினான். இன்பத்தை கொடுத்து போராடினான். அதனாலதான் ஏவாளுக்கு அந்த பழத்தை பார்க்கிறதுக்கு எப்படி இருந்துச்சா? பார்வைக்கு. ஹல்லேலூயா. இச்சிப்பா இருந்துச்சான், இன்பமா இருந்துச்சான், அழகா இருந்துச்சான். எனவே அதை பறித்து புசித்தாள். நல்லதா இருந்துச்சான் அவ கண்ணுக்கு.
ஏவாளுக்கு மட்டும் இந்த ஆவி கிரியை செய்யலங்க, உலகமெங்கும் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இந்த ஆவி தனிப்பட்ட ரீதியில கிரியை செய்யுது. தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்யுது. அவன் விரும்பி அந்த பாவத்துக்குள்ள என்ட்ரி ஆகி அதை பழகி 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 அந்த பாவத்துல பூரணனாய் மாறுகிறான். அதுக்கு பின்னாடி வரப்போகிற ஆபத்து அவன் கண்களுக்கு தெரிகிறதில்லை. பின்னாடி வரப்போகிற மரணம் அவனுடைய அறிவுக்கு புரியவில்லை. பின்னாடி வரப்போகிற நியாய தீர்ப்பு சுத்தமா தெரியாது. ஆனால் அது இன்பமாய் இருக்கிறது என்று அதை புசித்து அதிலே மயக்கம் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தன் சிகரெட் பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அல்லது மதுபானத்தில் ரொம்ப இந்த மாதிரியான பாவ பழக்கத்தில் உள்ள போய் குடிக்கிற ஆளுன்னு வச்சுக்கோங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணவில்லை, நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் இப்படி பேசி கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க. இப்போ ஒருத்தன் பாவ பழக்கத்தில் இருக்கிறான், பாவத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், குடி போதையில குடியில பழகிக்கிட்டே இருக்கிறான். உங்களுக்கு பல பேர் குடிகாரர்களை தெரியும், சரிங்களா? குடியில அடிமையானவர்கள், குடியில பழக்கம் இருக்கிற அநேகரை உங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அத்தனை பேருடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தா அவனுக்கு குடியிலே இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறானா, குடியிலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறானா? சொல்லுங்க. உள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறானா, வெளியே வரணும்னு ஆசைப்படுறானா? மகா குடிகாரனை எடுத்துக்கங்க, அவனோட ஆசையை கேட்டு பாருங்க. அவன் குடியில இருக்கணும்னு ஆசைப்படுறானா, வெளியே வரணும்னு ஆசைப்படுறானா? ஒரு சிகரெட் பிடிக்கிறவனை, ஒரு செயின் ஸ்மோக்கரை பார்த்து கேட்டு பாருங்க, அவன் உள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறானா, வெளியே இருக்கணும்னு ஆசைப்படுறானா? சொல்லுங்க. ஒரு வாலிப காலத்துல போனோகிராஃபி, நீங்க வாலிபர்கள் மட்டும் பார்க்கல, எல்லா வயதினர்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, சரிங்களா? அருவருப்பான படங்களை போன்லயோ சிஸ்டம்லயோ பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் அவன் பார்க்க பார்க்க இன்பமா தான் இருக்கு. ஆனால் அதிலிருந்து வெளியே வர நினைக்கிறான, உள்ளே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானா? ஏங்க அவன் வெளியே வரணும்னு நினைக்கிறான்? அவனுக்கு பாவம் என்ற அறிவு அவனுக்கு இல்ல, இது தேவனுக்கு பிரியமான காரியம் இல்ல அப்படின்னு அந்த புரிதல்லாம் அவனுக்கு கிடையாது. இதை செஞ்சா நியாய தீர்ப்பு வரும் அப்படின்ற புரிதல்லாம் இல்ல அவனுக்கு. அதெல்லாம் தெரியாது, உலகத்தானுக்கு எதுவுமே தெரியாது. ஆமா தானே? ஆனாலும் அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஏன் துடிக்கிறான், ஏன் விரும்புகிறான்? உங்களுக்கு ஒரு தெரியுமா, இயல்பாகவே தேவன் நமக்குள்ளே ஒரு எண்ணங்களை வைத்திருக்கிறார். பாவத்துக்குள்ள போக போக நான் நிம்மதியை இழக்க ஆரம்பிக்கிறேன், வெறுமையை உணர ஆரம்பிக்கிறேன். அதனால வெளியே வந்தா சரியாயிரணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா முடியல. ஏன்னா நான் வெளியே வரணும்னு நினைக்காத வரைக்கும் பிசாசு எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனா வெளியே வரணும்னு நினைக்கும் போது லாக்க போடுவான். வெளியே வரணும்னு நினைப்பேன், அப்பதான் பாடி ஓவரா அர்ஜ் ஆகும். குடிக்கணும், அதை பார்க்கணும், இல்ல அவனோடு பேசணும், நான் நிறுத்தணும் நினைக்கிற முடியல. இப்பதான் அந்த இச்சை பெருகுது. அதனால இது சரியா தவறானு யோசிக்கிறதுக்கு முன்னாடி டபால்னு இன்னொரு தடவை நான் செஞ்சிடறேன். ஹல்லேலூயா. இப்படிதான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மாட்டிட்டு இருக்கிறாங்க. வெளியில இன்ஸ்டாகிராம்ல கெத்தா காமிச்சிட்டு இருக்கிறான், ஃபேஸ்புக்ல வீடியோல போடும்போது சூப்பர்னு காமிக்கிறான். ஹல்லேலூயா. வெளியில காமிச்சுக்கும் போது எத்தனை சரக்கு அடிச்சேன் தெரியுமா, எத்தனை ஸ்மோக்கிங் பண்ணேன் தெரியுமா, நான் எத்தனை பொண்ணுகளை நான் கைக்குள்ள வசமா வச்சிருக்கிறேன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய காரியம் நான் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, எல்லாத்தையும் வெளியில பெருமையா பேசிக்கிறான். ஆனா இருதயத்தின் ஆழத்தை கவனிச்சு பார்த்தா அவனுடைய இருதயம் வெறுமையா இருக்குது. பயம் உள்ள வருது. அவனால இரவு நேரங்களில் தூங்க முடிகிறது இல்ல. அதை மறக்கிறதுக்கு திரும்பியும் அந்த பாவத்தை போய் செய்யறான். இப்படியாய் பாவம் செய்து 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 அவன் தேவனை விட்டு தூரம் போகிறான். அது அவனுக்கு புரியவில்லை. இதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, வெளியில இருக்கிறவனுக்கு தான் இது புரியலன்னு கேட்டா தேவ சபைக்கும் இது புரியவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இன்னும் நாடகத்தை விட்டு நீங்க வெளியே வரல, இன்னும் சினிமாவை விட்டு நீங்க வெளியே வரல. நீங்க என்னிடத்துல சினிமா பார்க்கிறது கரெக்டா பாஸ்டர்,
மோட்டிவேஷனலா இருக்குதே, என்னை உந்துவிக்குதே, அது பார்க்கலாமா பாஸ்டர் கேட்டா, நோ. ஆவியானவர் மட்டும்தான் உங்களை மோட்டிவேட் பண்ண முடியும். அதுதான் பரிசுத்தமான மோட்டிவேஷன். ஹல்லேலூயா. இந்த வேத வசனங்கள் உன்னை உருவாக்காம ஒரு பொல்லாத மனுஷனுடைய வார்த்தை உன்னை உருவாக்குது நீ நினைச்சு நான் ஏமாந்திருக்கிற. நீ ஏமாந்திருக்கிற. அது உன்னை விழத்தள்ளும். அது உன்னை விழத்தள்ளும். சபையில் இருக்கிற நிறைய பேரை நான் கவனிக்கிறேன். நான் ஆவியானவர் உணர்த்துகிறபடி நான் பேசுகிறேன். இன்னும் சபையில் அநேகர் பாவத்தை விட்டு வெளியே வராமல் இன்னும் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாது, இதற்கு பின்பதாக ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய போராட்டம் உனக்கு விரோதமா நடந்துகிட்டே இருக்கு. உன்னை லாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. You are not able to come out of it. ஆவி உனக்கே தெரியாம ஆத்மா துடிக்குது. அதை எப்படி வெளிப்படுத்துதுன்னா வெறுமை, அழுகை, தனிமை இப்படிலாம் வெளிப்படுத்தி காண்பிக்குது. ஆனா உன் மண்டைக்கு புரியல. உன் வாழ்க்கையில சில தோல்விகள் வந்துகிட்டே இருக்கு. இது நீ கவனிக்கணும். நீ பண்ற பாவத்தினால வருகக்கூடிய செயல்கள் அது. பட் அதை நீ you are not at all considering about it. அதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. அதை விட்டு வெளியே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களை வலைக்குள்ள தள்ளின பிசாசு லாக் பண்ணி வச்சிருக்கிறான். வெளியே வர முடியாது. ஹல்லேலூயா. இயேசு இல்லாமல் வெளியே வர முடியாது. அவருடைய ரத்தம் இல்லாமல் வெளியே வர முடியாது. ரத்தம் சிந்ததல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இன்றைக்கு பிரியமான சபையே, என்ன பாவம், மறைமுகமான பாவம், ரகசிய பாவம் ஏதுவா இருக்கட்டும், இன்றைக்கு தூக்கி போட்டுட்டு இயேசுவினிடத்தில் வாருங்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமையா இருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை வச்சு ஒரு பெரிய காரியம் செய்யணும்னு அவர் நினைக்கிறார். உங்களுக்குள்ளேயே ஆவியை போடணும்னு நினைக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்களிடத்துல அந்த ஜீவ நீரூற்றாய் பெருகி வெளியில மாட்டிட்டு இருக்கிறானே, அந்த ஜீவ ஊற்று பேசும். நீ பேச தேவையில்லை. அந்த ஜீவ ஊற்று உங்கள் மூலியமாய் பேசும். நீங்க நடந்து போகும்போதே அவன் பாவ உணர்வு அடைவான். நீங்க பேசும்போதே அவன் பாவ உணர்வு அடைவான். நீங்க பக்கத்துல போகும்போதே அவன் பாவ உணர்வு அடைவான். அவன் உணர்வு அடைஞ்சவன் சொல்லுவான், எனக்கு என்னன்னு தெரியல, எனக்காக பிரேயர் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட். நான் ஏன் இந்த தப்பு பண்றேன்னு தெரியல, எனக்காக பிரேயர் பண்ணுங்க சிஸ்டர், எனக்காக பிரேயர் பண்ணுங்க பிரதர். உங்ககிட்ட நிப்பான். அப்பொழுது அவனுக்காய் ஜெபிக்கும் பொழுது அவனை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகி போகும்போது இவன் விடுதலையாவான். இயேசுக்குள்ளாய் அவன் வரும்பொழுது, கர்த்தருடைய பிள்ளையாய் மாறும்பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய், தேவ ராஜ்யத்திற்கு சொந்தக்காரனாய் அவன் மாறுகிறான். ஹல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன், நீங்கள் அந்த இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்களா? இப்போ இருக்க வேண்டும். சாட்சிகளாய் இருக்க வேண்டும். ஊழியக்காரர்னால எல்லார் வீட்டுக்கும் போக முடியாது. விசுவாசி வீட்டுக்கு தான் போக முடியும். ஆனா நீங்க ரட்சிக்கப்படாத அநேக வீடுகளுக்குள்ள உங்களால போக முடியும். உங்களுடைய சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போக முடியும். உங்களுடைய குடும்பத்தார் வீட்டுகளுக்கு போக முடியும். நண்பர்களுடைய வீட்டுக்கு போக முடியும். ஊழியக்காரன் வீட்டுக்கு, எல்லா வீட்டுக்கும் வர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பாவத்துக்குள்ள இருக்கிறவனை வெளியே கொண்டு வர முடியும். நீங்க எதுவும் பிரசங்கிக்கலாம் தேவையில்ல. ஆவியானவர் செயல்படுவார். ஆனா உங்களுக்குள்ள இந்த ஆவியின் அபிஷேகம் இருக்கணுமே. நீயே பாவம் செஞ்சிட்டு இருந்தனா எப்படிங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வெளிப்பட முடியும்? நீங்களே உள்ள இருக்கிற ஆவியானவர் அடிச்சு துரத்திட்டீங்களே. ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய காதுகள் திறக்கப்படட்டும், உங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் வந்து விழுவதாக. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க இந்த நேரத்தில்? இயேசுவே, இயேசுவே, என் மேலே ஒரு விசை அபிஷேகத்தை மீண்டும் போடுங்க. நான் இழந்துட்டேன். என்னிலிருந்து ஜீவ தண்ணீர் நதி புறப்பட்டு ஓடட்டும் ஆவியானவரே. பாவத்துல அவன் பாவம் செய்யறது நல்லா இருக்கு, ஜாலியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான, அவனுக்கே தெரியாம மாட்டிட்டு இருக்கிறான். அவனை நான் வெளியே கொண்டு வரணும்னா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமே. ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமே. Thank you Jesus. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருத்தன் பாவத்திலிருந்து வெளியே வருவது மட்டும் மேட்டர் இல்லைங்க. அவன் தேவனுடைய நீதியில் நடக்க வேண்டும். எதுல நடக்கணுமா? சொல்லுங்க, எதுல நடக்கணும்? தேவனுடைய நீதியில நடக்கணும். தேவ நீதி ரொம்ப முக்கியம்.
உலகத்திற்குன்னு ஒரு நீதி இருக்கு, அது அவன் நீதின்னு சொல்றான். ஆனால் தேவ நீதி தான் உண்மையான நீதி. அவர் நீதிபரர், நீதிக்கு சொந்தக்காரர், அவருடைய பேரே நீதிதான். ஹல்லேலூயா. அந்த நீதியை பின்பற்றுகிறவன், அந்த நீதியை உடையவன் தான் பாக்கியவான். அந்த நீதி இல்லாமல் வேற எப்படி வாழ்ந்தாலும் அது அநீதியாக தான் பரலோகம் கணக்கிடும். உலகத்தில் இருக்கிற பெரிய ஜாம்பவான்கள் வந்து நீ சூப்பர்னு சொன்னாலும் இயேசு உங்களை பார்த்து சூப்பர்னு சொல்லணும். இயேசு உங்களை பார்த்து நீதிமான்னு சொல்லணும். இயேசு யோபுவை பார்த்து நீதிமான்னு சொன்னாரு, நம்மளை பார்த்து சொல்லணும். ஹல்லேலூயா. உலகத்திலேயே யோபுவுக்கு மட்டும் தான் நீதிமான்னு பேர் வந்துச்சுன்னா மற்றவனுக்கு யாருக்கும் இல்லையா? மற்றவன் யாரும் பெரிய ஆளா இல்லையா? மற்றவன் யாரும் பணக்காரன் இல்லையா? அந்த காலத்துல மற்றவன் யாரும் பெரிய பொசிஷன்ல இல்லையா? ஆனால் எல்லாரும் இருந்தாங்க. உலகத்துல பல இடங்கள்ல, பல விதமான இடங்களிலே ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஆட்கள் இருந்தார்கள். ஆனால் பரலோகம் யோபுவை மட்டும் தான் நீதிமானும், சன்மார்க்கனும், உத்தமனும், பொல்லாப்புக்கு விலகிறவனும், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ற சர்டிபிகேட் பரலோகத்திலிருந்து வந்துச்சு. இந்த சர்டிபிகேட் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வந்தால் நீங்கள் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தினுடைய நீதி என்ன தெரியுமா சொல்லுது? என்ன தெரியுமா சொல்லுது? நல்லா படிக்கணும். என்னது? நல்லா படிக்கணும். நல்ல உயர்ந்த பொசிஷனுக்கு வரணும் சொல்லுதா? நல்லா உழைக்கணும் சொல்லி தருதா? கொஞ்சம் பேசுங்க. சொல்லி தருது. இப்படிலாம் பண்ணா உலகம் உங்களை பார்த்து என்ன செய்யும்? கை தட்டும், அப்ரிஷியேட் பண்ணும். நல்ல உழைத்து நல்ல சம்பாத்தியம் பண்ணி ஐஸ்வர்யனாய் மாறணும். நீ ஐஸ்வர்யனா மாறினா உலகம் உங்களை பார்த்து என்ன செய்யும்? கை தட்டும், பாராட்டும். நீங்க இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தினுடைய நிலையோட அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல் நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா உலகம் உங்களை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? பாராட்டும். உலகம் உங்களை அங்கீகரிக்கும். இப்ப ஐஸ்வர்யம் பெருகி பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாய் மாறுகிறீர்கள். உலகம் உங்களை பார்த்து என்ன செய்யும்? வியந்து நிற்கும். இது யாருடைய நீதி? சொல்லுங்க, யாருடைய நீதி இது? உலகத்தினுடைய நீதி. ஆமாவா? இது உலகத்தினுடைய நீதி. இப்படி வளர்கிறவர்களை பரலோகத்தின் தேவன் எப்படி பார்க்கிறார்? நீங்க என்னைக்கா சிந்திச்சிருக்கிறீங்களா? இப்படி போகிறவர்களை பரலோகத்தின் தேவன் என்னன்னு பார்க்கிறார்? குப்பைன்னு பார்க்கிறாரா? மேபி குப்பைன்னு பார்க்கலாம். சொல்லுங்க, தேவன் எப்படி பார்க்கிறார்? இப்படிப்பட்ட நீதியை உலகம் எதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுதோ தேவன் அதை எப்படி பார்க்கிறார்? சொல்லுங்க, தேவன் எப்படி பார்க்கிறார்னு கொரோனா டைம்ல காமிச்சாரா? தேவன் எப்படி பார்க்கிறார்னு கொரோனா டைம்ல காமிச்சாரா? பணம் வந்தவனுக்கு ஏதாவது நன்மை நடந்துச்சா? ஐயா, அரண்மனைகளுக்குள்ளே சென்றது கொரோனா, பெரிய பெரிய ஆபீஸ்க்குள்ள சென்றது கொரோனா, பெரிய பெரிய சிஇஓக்குள்ள சென்றது இந்த கொரோனா, அநேகரை விழத்தள்ளிட்டு இந்த கொரோனா. அவர்களுடைய படிப்பு வேலை செய்யல, அவர்களுடைய பதவி அவர்களுக்கு உதவல, அவர்களுடைய எந்த காரியமும் அவர்களுக்கு உதவல. காமிச்சு கொடுத்தார் ஒரு சின்ன ட்ரையல், ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளிம்ஸ் மாதிரி காமிச்சு கொடுத்தார், ட்ரெய்லர் மாதிரி காமிச்சு கொடுத்தார். பரலோகம் எப்படி பார்க்குதுன்றதை காமிச்சு கொடுத்தார். ஐயா, கொரோனா வரக்கூடிய கொரோனாவுக்கே உன் பதவினால ஒரு பிரயோஜனம் இல்லைனா, நீ பரலோகம் வரணும்னா இது எதுவும் வேலை செய்யாது. ஹல்லேலூயா. வரப்போகிற பெரிய நியாய தீர்ப்புக்கு இது எதுவும் வேலை செய்யாது. உன் தங்கம், உன் பொன், உன் பதவி, உன் அறிவு, உன் ஞானம், உன் உயர்வு, ஹல்லேலூயா, ஏன் உன் படிப்பு, உன் கொள்கை எதுவும் வேலை செய்யாது. அப்ப எது மட்டும் தான் வேலை செய்யும்? தேவ நீதியை எவன் ஒருவன் பின்பற்றுகிறானோ அது மட்டுமே வேலை செய்யும். எது தேவ நீதி? நல்ல கவனிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 15:6.
அவன் கர்த்தரை அவன் விசுவாசித்தான், கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் என்னவா எண்ணினாரா? ஆபிரகாம் காண்பித்து கொடுக்கிறான். எது நீதின்னு காமிச்சு கொடுக்கிறான். அந்த அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா தேவனே சொல்லுவார் என்ன சொல்லுவார் என்று கேட்டால், நீ ஊர் என்கின்ற பாபிலோனிய தேசத்திலிருந்து நான் உன்னை அழைத்தேன், அந்த கல்தையர் என்ற தேசத்திலிருந்து அழைத்தேன். பாபிலோன் ஏதோ சாதாரண ஊர் நினைக்காதீங்க. பாபிலோன்ல தான் கலாச்சாரம் தோன்றினது. முதல் ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன் அங்கதான் ஆரம்பிக்கப்பட்டது. சோ பாபிலோனுடைய கலாச்சாரம் எல்லா இடத்திலும் பொருந்தி இருக்கும். பிறப்பிலிருந்து சாகர வரைக்கும் திருமணம், சடங்கு, அதுக்கப்புறம் மரணம் போன்ற சகல காரியத்திலும் இந்த கலாச்சாரம் உள்ளே புகுந்திருக்கும். எனவே கலாச்சாரத்தை அடிப்படையாக வைத்து அவர்களுடைய வாழ்க்கை முறை இருக்கும். அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதை பாரம்பரியம் என்று சொல்லலாம், கலாச்சாரம் என்று சொல்லலாம், வாழ்க்கை முறை என்று சொல்லலாம், எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளுங்க. அவர்களை பொறுத்தளவு அப்படி வாழ்ந்தால்தான் நீதி, அப்படி வாழ்ந்தால்தான் சரி, இல்லை என்றால் அது ஏதோ தவறு என்பதை போல ஒரு காட்சி. ஹல்லேலூயா. இந்த பாபிலோனர்களுடைய மென்டாலிட்டி என்னன்னா, நல்ல உயரணும், நல்ல பணம் வச்சுக்கணும், பெருசா கட்டணும், பெருசா இருக்கணும். பாபிலோன் தொங்கு தோட்டத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நேபுகாத்நேச்சார் அவனுடைய ராஜ்யத்தை கட்டின விதத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களுடைய மென்டாலிட்டியை கெத்தா இருக்கணும், அதுதான் அவர்களுக்கு நீதி. ஹல்லேலூயா. அந்த கெத்தாகிறதுக்கு என்ன வேணாலும் செய்யணும், படிக்கணும், போராடணும், செய்யணும், வேலை செய்யணும், உழைக்கணும், இரவு பகல ஓடணும். இதுவே அவருடைய மென்டாலிட்டியா இருந்துச்சு. எப்பயுமே பிஸியா இருக்கணும். ஆனால் இதற்கு நடுவிலே ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை கர்த்தர் பாபிலோனிலிருந்து அழைக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்து ஆண்டவர் சொல்கிறார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ என்ன பண்ணி போ. ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட பின்பு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய நீதியை பற்றி இப்ப சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எதை பற்றி சொல்லிக் கொடுக்கிறாரு? திருமணம் பண்ணணுமா? பழைய வழக்கத்தை விடு, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறபடி திருமணங்களை பண்ணி வை. ஈசாக்குக்கு திருமணம் பண்ணி வச்சான். பாபிலோனுடைய நீதியின்படி அல்ல, பாபிலோனுடைய வழக்கத்தின்படி அல்ல, வேற வார்த்தையில போட விரும்புகிற பாபிலோனுடைய கொள்கையின்படி அல்ல, தேவன் சொன்ன விதத்தின்படி திருமணம் பண்ணி வச்சான். ஆபிரகாம் ஈசாக்குக்கு திருமணம் பண்ண விதத்தை நீங்கள் ஆழமாய் நீங்கள் கவனிச்சு பார்த்தால், இயேசு கிறிஸ்து அவருடைய ரகசிய வருகையிலே அப்படிதான் செய்ய போகிறார் என்கின்ற வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த திருமண முறை கூட பரலோகத்தின் வெளிப்பாடா இருக்குது பாருங்க. இதுதான் நீதி. ஹல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ நட, நான் உனக்கு தேசத்தை கொடுப்பேன். என்ன சொல்றாரு? ஆனா பாபிலோன்ல அப்படி சொல்லி தரல. பாபிலோன்ல படிக்கணும், வளரணும், உயரணும், அப்பதான் ஒரு சென்ட் நிலமாவது வாங்கிடணும். அது இந்த சிட்டிக்குள்ள ஒரு கிரவுண்ட் வாங்குறதாங்க என்னுடைய பெரிய லட்சியமே அப்படின்னு ஒரு இருதயத்துல எதையோ ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் நீ அந்த வழியை பார்க்காத, நீ என்னை மட்டும் கவனி, நான் சொல்லுகிறபடி நீ நடந்துகிட்டே இரு. நீ எம்மட்டும் நடக்கிறாயோ அம்மட்டும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன். சரின்ட்டு நடந்தான். ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறான். ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும் போது அவனுக்கு அந்த லேண்ட் எல்லாம் சொந்தமாகிட்டே இருந்துச்சா? இல்ல, நடந்துகிட்டே தான் இருக்கிறான். ஆனா ஒரு மாற்றமும் வந்த மாதிரி தெரியல, ஒரு சென்ட்டும் இவன் பேர்ல வந்த மாதிரி தெரியல, ஒரு காரியமும் இவனுக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. அவன் நடந்து முடிச்சு பின்னாடி திரும்பி பார்த்தாலும் அப்படியே தான் தெரியுது. ஆனால் ஒன்று, அத்தனை வருடங்களாய் உலக தோற்றம் முதல் பாவம் பெருகிற நாட்கள் முதலாய் அந்த இடத்திலே ஆளுகை செய்த பொல்லாத ஆவியினுடைய ராஜ்யத்தை இவன் எடுத்து வைக்க அந்த ராஜ்யம் உடைந்து கொண்டே வந்தது.
நாட்கள் சென்றது. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை யோசுவாவின் மூலியமாய் நிறைவேற்றி கொடுத்தார். யோசுவாவின் மூலியமாய் ஆபிரகாம் நடந்த அந்த நடைகளை, அந்த இடத்தை, அந்த பவுண்டரி முழுவதையும் கர்த்தர் சொன்னபடியே பிள்ளைகளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார்னா சொன்னபடி செய்வார். அவரை நம்பி எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் வீணா போகாது. ஆண்டவர் சொல்றார், இதுக்கு பேர் தான் நீதி. இதுக்கு பேர் தான் நீதி. அவனுக்கு பிள்ளை இல்ல, எனக்கு என்ன தருவீர்? இதோ அவன் வீட்டில் வேலைக்காரர் இருக்கான், அவனை நான் பிள்ளையா மாத்திக்கிறேன். நோ, உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் பிள்ளையே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான். அவனை கொண்டுதானே ஆசீர்வதிப்பான் நானு. அதனால அதுக்கு நடுவில் வேற எந்த காரியத்தையும் பண்ணிடாத. பாபிலோனுடைய முறை என்ன தெரியுமா? மனைவிக்கு குழந்தை இல்லைன்னா இன்னொரு ஆளை கூட்டி வச்சுக்கலாம். அதை தான் ஆகார கூட்டி வச்சான். இது பாபிலோனுடைய மென்டாலிட்டி. ஆண்டவருக்கு அது பிடிக்கல. ஆண்டவருக்கு அது பிடிக்கல. ஆபிரகாம், நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. நீ கொஞ்சம் பொறுமையை காத்திருந்திருக்கணும் ஆபிரகாம். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கிருபையினாலே மீண்டும் வாக்குத்தத்தத்தை அவனை விட்டு எடுக்காம நீ என்ன விசுவாசிச்சு அதுல நிலைத்திரு, நான் கொடுப்பேன். இப்பொழுது வசனம் சொல்லுது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். நீ நிச்சயம் எனக்கு பிள்ளையை கொடுப்பீர், அது வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகும் என்று விசுவாசிச்சான். அவன் கண்களிலே பிள்ளையை இன்னும் பார்க்கல, மனைவியினுடைய வயிற்றுல பிள்ளை இன்னும் உருவாகல. இவனுடைய சரீரம் செத்து போயிருக்கு. மனைவியினுடைய சரீரம் செத்து போய் மெனோபாஸ் வந்துருச்சு. மெனோபாஸ் வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. இனிமேல் குழந்தை என்ற வாசனைக்கு கூட அந்த கூடாரத்தில் இடமில்லை. ஆன போதிலும் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். Hallelujah. You will give whatever the situation may be. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, நீர் எனக்கு கொடுப்பீர் என்று நம்பினார். கர்த்தர் சொன்னார், இந்த விசுவாசம் தான் நீதி. இந்த விசுவாசம் தான் நீதி. ஆபிரகாமுடைய லைஃப் ஸ்டைல் பாபிலோனியன் லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டா போய் கிறிஸ்துவினுடைய லைஃப் ஸ்டைலா மாறிடுச்சு. அதனால தான் ஆபிரகாமை எல்லாத்துக்கும் பிதாவாய் வைத்தார். விசுவாசத்தின் பிதாவாய், விசுவாசத்தின் தகப்பனை வைத்தார். பிரியமானவர்களே, பக்கத்தில் கையை பிடிச்சு நீங்க ஒரு கேள்வியை கேட்கணும். முக்கியமான ஒரு கேள்வி. கண்ணை பார்த்து இந்த கேள்வியை கேளுங்க. நீங்கள் தேவனை பின்பற்றுகிறீர்களா இல்ல உலகத்தை பின்பற்றுகிறீர்களா? உங்களுடைய கொள்கை என்ன? ஹல்லேலூயா. நான் பண விஷயத்துல ரொம்ப கரெக்ட், என் வார்த்தையில நான் ரொம்ப கரெக்ட், நான் என்னுடைய செயல்பாடுகளை ரொம்ப பெர்ஃபெக்ட், என் குடும்பத்தை நான் ரொம்ப கரெக்டா நடத்துறேன், நான் கரெக்டா குடும்பத்தை வழி நடத்திட்டு இருக்கேன், நான் என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டியதை கரெக்டா செய்றேன். உங்களுடைய பார்வையில் அது சரி என்று எண்ணப்படலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் நீதிமான் என்று எண்ணப்படுகிறீர்களா? Are you a righteous person before God? நீதிமான் என்று எண்ணப்படுகிறீர்கள். தேவன் எல்லாரும் நீதிமான் சொல்லையே. கரெக்டா இருக்கிறவனை பார்த்தெல்லாம் நீதிமான்னு சொல்லல. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். எனவே கர்த்தர் ஆபிரகாமை நீதிமான் என்று அழைத்தார். ஹல்லேலூயா. நான் கரெக்டா இருக்கிறதுனால நான் நீதிமான் கிடையாதுங்க. தேவனை விசுவாசித்து என் லைஃப் ஸ்டைல் முழுவதையும் அவரை போலவே மாத்திரம் பாருங்க. அப்ப அதுக்காக படிக்க வேணாம்னு சொல்றீங்களா பாஸ்டர்? வேலை போக வேணாம்னு சொல்லி? நோ 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 நோ. படிப்பு, உழைப்பு எல்லாம் அவசியம்தான். நம்பிக்கை அவர் மேல இருக்கணும். நம்பிக்கை அவர் மேல இருக்கணும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? எனக்கு பூமியிலே கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வேலையை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். I am appointed for a great purpose. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் பொதுவா பேசல, நான் சர்ச்சா பேசல, நான் மொத்தத்துக்கும் பேசல, தனிப்பட்ட நபராய் பேசுகிறேன். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். அந்த பர்பஸை சாகிறதுக்குள்ள நீங்க முடிக்கணும். அதுக்காக தான் நீங்க நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. அநேக இருக்கிறது என்னன்னே தெரியல, ஆனா விரும்புங்க, கர்த்தர் காண்பிப்பார். அந்த கண்களை திறப்பாராக. இன்றைக்கு தேவன் உங்க பர்பஸ், உங்களுக்காக பரலோகம் நியமித்திருக்கிற அந்த பர்பஸை பார்க்கும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்க கண்களை திறப்பாராக. அந்த வழியில சொல்லுங்க, வேதத்தை படித்து இதன் வழியில நடங்க. கர்த்தருடைய வழியில நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிறவன் அவர் வழியில நடங்க. அவர் வழியில நடங்க. அவரை விசுவாசிச்சு நடங்க.
படிக்கிறனாலயோ பயங்கரமா உழைக்கிறதுனாலயோ நீங்க நீதிமானாயிட முடியாது. பணக்காரனாகலாம், நீதிமானாயிட முடியாது. பரலோகத்திற்கு தேவை நீதிமான், பணக்காரன் இல்ல. பரலோகத்துக்கு தேவை அது. பரலோகத்துக்கு தேவை நீதிமான், சாதிக்கிறவன் இல்ல. அதை சாதிச்சிட்டேன், இதை சாதிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன், இதெல்லாம் பரலோகம் பெருசாவே பார்க்கறது இல்லைங்க. ஆனா தேவ பிள்ளைகள் அதையே பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. அதுக்காக தான் தேவனையும் தேடுறீங்க. பரலோகம் எதை ரொம்ப லீஸ்டா பார்க்குதோ அதை நீங்க ரொம்ப பெருசா பார்க்குறீங்க. அதுக்காக உபவாசம், அதுக்காக போராடுறீங்க, அதுக்காக இயேசு 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 இயேசுன்னு வர்றீங்க. யாருக்குமே நீதிமான் ஆகணுன்ற எண்ணம் இல்லை. ஹல்லேலூயா. விஷயம் என்ன தெரியுமா? விஷயம் என்ன தெரியுமா? உலகத்திற்கு நீதினா என்னன்னே தெரியல. அது பரவாயில்ல. சபைக்கே நீதி என்னன்னு தெரியலனா எவ்வளவு ரொம்ப மோசமான காரியம். இன்றைக்கு நீதி என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஆண்டுகிட்ட கேளுங்க. முதல்ல என்னை நீதிக்குள்ள வழி நடத்திடுங்க இன்னைக்கு. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் அதிகமா கொடுங்க. உலகத்துல நீதியை குறித்து நான் பேசணும் ஆண்டவரே. உலகத்துல வேற ஒரு காரியம் ஓடிட்டு இருக்கு, அதை உடைக்கணும் ஆண்டவரே. சாத்தானின் ராஜ்யம் இருக்குது, அதை உடைக்கணும். தேவ ராஜ்யம் எழும்பணும்னா எனக்குள்ள இந்த பரிசுத்த அபிஷேகத்தை எனக்குள்ள கொஞ்சம் போடுங்க ஐயா. நீதியை குறித்து ஆவியானவர் என் மூலியமா நீங்க பேசணுமே, உலகத்திற்கு எச்சரிக்கணுமே, உலகத்துக்கு அந்த உணர்வை கொடுக்கணுமே. ஹல்லேலூயா. கடைசி ஒரு பாயிண்ட் நான் வேகமா நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து பேச விரும்புகிறார். உலகத்துல எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கு, இப்படியே தான் உலகம் போய்கிட்டே இருக்குன்ற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கு. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. எல்லாத்துக்கும் அப்படிதான் எண்ணங்கள் இருக்கு. உலகம் இப்படியே தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காலம் காலத்துக்கு மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. மாற்றத்தை பார்க்கிறான், அறிவை பார்க்கிறான், அறிவின் பெருக்கத்தை பார்க்கிறான். ஆனால் முடிவை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறான். உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவை இயேசுதான் கொடுக்க போகிறார். அவர் மீண்டும் வரும்பொழுது அவர் ரட்சிக்க வரவில்லை, அவர் மீண்டும் வரும்போது நியாய தீர்ப்பை கொடுக்க வருகிறார். அந்த நியாய தீர்ப்பு ஒன்று வரப்போகிறது என்று உலகத்திற்கு யாருங்க சொல்ல முடியும்? ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் நியாயாதிபதியாகிய கர்த்தர் அவர் சீக்கிரமாய் வந்து இந்த பூமிக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறாரே. அது யாருக்கு தெரியும்? தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப இந்த காரியத்தை உலகத்துக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? சொல்லுங்க. நமக்கு நியாய தீர்ப்பு இருக்குன்னு தெரியும், ஆனா உணர்வு இல்லை. அதான் பிரச்சனை. நியாய தீர்ப்பை குறித்து கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுங்கன்னா இங்க இருக்கிற அத்தனை பேரும் பிரசங்கம் பண்ணுங்க, நல்லா தெரியும். ஆனா என்ன இல்லை? சொல்லுங்க. சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாம் தேவனுக்கு முன்பதாய் வந்து நிற்கும். நான் அவருக்கு முன்னாடி நிற்பேன் என்கின்ற உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா சீக்கிரட்ல நம்ம எப்படி நடப்போம்னு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிளை திறந்துக்கலாம், எல்லாரும் வாசிக்க போறோம். 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். நீங்க சிஸ்டர் மைக்கில் வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. உங்களை பற்றி
மனுஷன் வந்து கணக்கு ஒப்புவிப்பான்னு நினைக்காதீங்க. உங்களை பற்றி எல்லாம் பேசுமா. அன்னைக்கு யோசிப்பீங்க, என்னடா இந்த தண்ணீர்ல எத்தனை தடவை குளிச்சிருக்கிறேன், இந்த தண்ணீர் அன்னைக்கு சாட்சி கொடுக்குமா? வசனம் அப்படிதான் சொல்லுது. சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நியாய தீர்ப்பு அடைந்தது உங்கள் எண்ணங்களின்படியா, உங்க பேச்சுகளின்படியா? நீ என்ன செய்றீங்களோ அது கணக்கிடப்படும். அது நன்மையானாலும் சரி, அது ரகசியமா செஞ்சாலும் சரி, வெளியில செஞ்சாலும் சரி, நீங்க சின்ன காரியம் செஞ்சாலும் சரி, பெரிய காரியத்தை செஞ்சாலும் சரி, 1000 பேருக்கு முன்னாடி செஞ்சாலும் சரி, ஒருத்தருக்கு முன்னாடி செஞ்சாலும் சரி, நைட்ல பண்ணாலும் சரி, பகல்ல பண்ணாலும் சரி, எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக வெட்ட வெளிச்சமாய் வந்து நிற்கும். அப்பொழுது மரணமும் பாதாளம் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். தள்ளப்பட்டான். தரிசனம், அது தீர்க்க தரிசனம். தள்ளப்படுவான். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம், உலகத்திற்கு தெரியாது. யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 5லிருந்து 7 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. ஆண்டவர் அவ்வப்போது நியாய தீர்ப்பை கொடுத்தார். விசுவாசியாத இஸ்ரவேலை கர்த்தர் அழித்தார் என்று எழுதியிருக்கிறது. மோசமான வாழ்க்கை வாழ்ந்த சோதம் கொமாராவை கர்த்தர் அழித்தார் என்று வேதம் எழுதியிருக்கிறது. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பாதாளத்தின் ஆவிகளை கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார், நியாய தீர்ப்பு செய்தார் என்று வேதம் நம்மளுக்கு திருஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிறது. இதெல்லாம் ஏன் எழுதி வைத்திருக்கிறதுனா, இதே போல ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அது கிருபையின் காலத்திற்கு பின்பு நடக்கும். இப்ப நீங்களும் நானும் கிருபையின் காலத்தில் இருக்கோம். இப்ப நியாய தீர்ப்பு கிடையாது. ஆனால் கிருபையின் காலம் முடிகிற நேரம் வந்து விட்டாயிற்று. எப்பொழுது வேண்டாலும் கிருபையின் காலம் முடியும். கிருபையின் காலம் ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா நியாய தீர்ப்பின் நாள் தொடங்கிவிடும். அந்த நாளிலே நிற்கிறவர்கள் மோசமான காரியங்களை சந்திக்க வேண்டியது ஏற்படும். அதற்கு முன்பதாக சபையாரே, நீங்களும் மனம் திரும்ப வேண்டும். உங்கள் மூலியமாய் உலகம் மனம் திரும்புவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சாட்சியா இருப்பீங்களா? நீங்க எத்தனை பேர் சாட்சியா இருக்க போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, ஆதியினுடைய அன்புக்கு திரும்பி வாங்கன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. திரும்பி வா, நான் திரும்ப உன்னை நான் நிரப்புறேன், எனக்கு நீ சாட்சியா மாறு. ஏன்னா உன்னை கொண்டு நான் செய்யணும், நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான். ஆனால் நீ செய்யறதுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிற. நீ முன்னாடி வா, நான் உன்னை நிரப்புறேன், மீண்டும் உன்னை நான் நிரப்புறேன். உன்னை நிரப்பணும்னு நான் ரொம்ப பிரியப்படுறேன். உன்னை கொண்டு நான் மீண்டும் நான் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். நான் ஓம் மூலியமாக தான், நான் ஒரு சிலரை நான் மைண்டில் வச்சிருக்கிறேன். நான் ஓம் மூலியமாக தான் அவனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர போகிறேன். ஓம் மூலியமாக தான் ஒருத்தரை நான் நீதிமான மாற்ற போகிறேன். ஓம் மூலியமாக தான் நான் உலகத்துக்கு நான் நியாய தீர்ப்பு வரப்போதுன்னு நான் சொல்ல போகிறேன். அதனால உன்னுடைய பேச்சு நிமித்தம், உன்னுடைய செய்கை நிமித்தம், உன்னுடைய நடக்கை நிமித்தம் அநேகர் தேவராஜ்யத்திற்குள் வரப்போகிறார்களே. நீ ஏன் இன்னும் தாமதப்படுத்துற? எனக்கு நீ எப்ப நீ சாட்சியா இருக்க போற என்று கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். இந்த சத்தம் எத்தனை பேருடைய இருதயத்தில் வந்து பாரமாய் விழுகிறதோ அவர்கள் எல்லாரும் எழும்பி நிற்கட்டும். நான் எல்லாரும் எழும்பி நிற்க சொல்லல. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள், எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள், ஆண்டவரே இது எனக்கு ஒரு பாரமாய் வந்து அமையட்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வந்து என் நுகத்தை சுமந்து கொள்ளுங்கள், என் நுகத்தை வாங்கிக்க. How many of you going to be a witness of Jesus Christ? இயேசுவுக்கு எத்தனை பேரு சாட்சியா இருக்க போறீங்க? பாவத்தை குறித்து உணர்த்த வேண்டிய தருணம் இது. உலகத்துக்கு நீங்க சொல்ல வேண்டிய தருணம். நீதியை குறித்து பிரசங்கிக்க முடியாது, நீதியை குறித்து வாழ முடியும். ஆபிரகாமுடைய நீதி எல்லாருக்கும் சாட்சியா இருந்தது. உங்களுடைய நீதி சாட்சியா இருக்கா?
நம்மெல்லாம் ஒரு வழியில போனாலும் இவன் சரியான வழியில போறான். அவன் பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனுடைய வெளிச்சம் அதில் இருக்குது. அது ராஜ பாதையா இருக்கிறது என்று உங்களை குறித்து அந்த சாட்சி எழும்புகிறதா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதற்கு நம்மளை தவிர வேற யாருங்க உலகத்துல சாட்சியா விளங்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போறாருன்றதை நம்மளை தவிர வேற யாராலங்க சொல்ல முடியும்? உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் அந்த ரகசியத்தை சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் நானும் மட்டும்தான் அந்த ரகசியத்துக்கு உரியவர்களா பங்குதாரர்களா இருக்கிறோம். நம்ம இந்த காரியத்திற்கு சாட்சியா இல்லைன்னா வேற யாரும் சாட்சியா இருக்க முடியும்? அழிந்து போகிறவர்கள் அழிந்து போகட்டும் நம்ம விட்டுற முடியுமா? தேவ ராஜ்யத்துல நீங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டாமா? உலகத்துல நீங்க ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை, ஒரு நல்ல போராட்டத்தை போராடாம இருக்க முடியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு தான் சொல்றாரு, நீ நல்ல போராட்டத்தை போராடு. உலகத்துல ஒரு பெரிய போராட்டத்தை போராடு. அநேகர கர்த்தருக்குள்ளாக திருப்பு. ஐயா, இது மதம் மாற்றுகிற காரியம் இல்லைங்க. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய அழிவிலிருந்து தூக்கி எடுக்கிற காரியம். அநேகர் மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பாதாளத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். திருப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது என்பதை சபையார் அறிந்து கொள்ளட்டும். கர்த்தர் போகும்போது கடைசியா சொல்லிட்டு போன ஒரு காரியம், நீ உலகமெங்கிலும் எனக்கு நீ சாட்சியா இருப்பா. இதுதான் நான் விரும்புற காரியம். இதுதான விரும்புற காரியம். எத்தனை பேர் இங்க நிக்கிறவர்கள் நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். அவர்கள் தாண்டி சொல்ற, நீ என்ன நேசிக்கிறீனா எனக்கு நீ சாட்சியாயிரு. என்னை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடும். இன்னைக்கு ஆவியானவர் உங்களிலிருந்து ஜீவ தண்ணீரை கொடுக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே எழுந்து நிற்போம். கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல மீண்டும் ஒரு ஆவியை போடுவாராக. இனிமேல் நீங்க இருக்கிற இடத்துல ஆவியானவர் கிரியை செய்வார். நீங்க அது வீட்டிலையா இருக்கலாம், ஆபீஸ்லயா இருக்கலாம், ஸ்கூல்லயா இருக்கலாம், பிசினஸ்லயா இருக்கலாம், காலேஜ்லயா இருக்கலாம், நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம். நீங்க சும்மா இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டார். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை அவர் கர்த்தருக்கு நேராக இழுப்பார். பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை அவர்களுக்கு உண்டாகும். அவர்கள் நீதியின் பக்கமாய் திரும்புவார்கள். அவர்கள் இயேசுவின் பக்கமாய் திரும்புவார்கள். அவர்கள் வரப்போகிற அந்த நியாய தீர்ப்பை அறிந்து கொள்வார்கள். வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து முன்னமே அந்த ராகாவுக்கு எப்படி கர்த்தர் வெளிப்படுத்தினாரோ அதே போல கர்த்தர் உங்கள் மூலியமாய் அநேகருக்கு நியாய தீர்ப்பை குறித்து வெளிப்படுத்துவார். அந்த 2 வேவுக்காரர்கள் ராகாவின் இடத்திலே போய் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து பேசவில்லை. ஆனால் ராகாவுக்கு தெரிந்தது. காரணம், அவர்களுக்குள்ள இருந்த ஆவியானவர். ஆவியானவர் சபையில ஊற்றுவீராக, மழையாய் ஊற்றுவீராக. எங்களை எழுப்புங்க அப்பா. நாங்கள் சாட்சியாய் வாழ்வதை மறந்து போயிட்டோம். எனவே எழுப்பும். தேவ ராஜ்யத்திலே ஒரு தாக்கத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டுமே. உலகத்திலே ஒரு நல்ல போராட்டத்தை போராட வேண்டுமே. எங்களுக்குள்ளே ஆவியானவர் தமது ஆவியை ஊற்றுவீராக. ஆவியானவர் வந்தால் பாவத்தை குறித்து எச்சரிப்பீரே. எங்கள் மூலியமாய் அது நடப்பதாக. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவோ நீர் பெருகவோ, நான் சிறுகவோ நீர் பெருகவும். தீபத்தின் தீரியாய்
என்னை ஆட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை. உம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, உமது அன்பு எங்கள் மேல் அதிகமாய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் உம்மை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது போல நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நீதி அது உம்முடைய நீதியாக இருக்கட்டும். நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்களை அனுப்பும். ஆண்டவரே, எங்கள் புறப்பட்டு போங்கள், உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தவர் நீர் எங்களோடு கூட இருந்து உமக்கு சாட்சிகளாய் வாழ அநேக உலக மக்களை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை அறியாத ஜனங்களை, பாவத்தில் இருக்கிறவர்களை உம் பக்கமாக திருப்புகிற அந்த கிருபைகளை எங்களுக்கு தந்து அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு ஆத்துமாவையாவது தேவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அதுக்கு நாங்கள் சாட்சியாய் வாழ அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.